கிரெடிட் கார்டு பற்றி நம்மளுக்கு அது வந்து நம்ம எவ்வளோ வேணால் எடுத்து ஸ்வைப் பண்ணிக்கலாம். நம்மளுக்குன்னு ஒரு லிமிட் கொடுப்பாங்க, எடுத்துக்கலாம். இப்போ நம்மக்கிட்ட காசு இல்லாத போது, நம்மக்கிட்ட மந்த் இல்லை மந்த் ஸ்டார்டிங்லேயே காசு இருக்காது. காசு இல்லாத போது அதை வச்சு ஸ்வைப் பண்ணிக்கலாம். தமிழே சொன்னால் கடன் அட்டை, இதுவும் ஆல்மோஸ்ட் லோன் மாதிரி தான். ஃப்ரெண்டுக்கு வந்துட்டு ஏதாவது பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிப்பாங்க கிரெடிட் கார்டு மூலமாக. அது என்ன மாதிரி பிரச்சனை? என்ன மாதிரி பிரச்சனைனா, இப்போ 1 லட்ச ரூபா அவனுக்கு லிமிட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 1 லட்ச ரூபாய்க்கு அவன் வாங்கிடுவான். அதான் ப்ரோ, வித்த தெரிஞ்சவன் யூஸ் பண்ணி கரெக்டாக வித்த தெரிஞ்சு யூஸ் பண்ணி கட்டினானா கரெக்டாக மெயின்டைன் பண்ணலாம். இல்லை இதே மாதிரி பிரச்சனை தான். மினிமம் பேலன்ஸ் மட்டும் கட்டுறது. ஈவன் சில சமயம் அந்த மினிமம் பேலன்ஸையும் கட்டாமல் விட்டாங்கன்னா தான் அது இதை விட பெரிய பிரச்சனை. நீங்கள் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுறீங்க, என்னென்ன மாதிரி யூஸ்லாம் உங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு? கிரெடிட் கார்டு என்ன, ரெஸ்டாரண்ட் போய் சாப்பிட்றதுக்கு, பெட்ரோலில் இது பண்ணுறதுக்கு, ஸ்விக்கி அந்த மாதிரி இது. கிரெடிட் கார்டு நாங்கள் வந்து நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவோம் ப்ரோ. முக்கியமாக கவர்மெண்ட்டு பாரில் யூஸ் பண்ணியிருக்கோம், நிறையா வாட்டி ஸ்வைப் பண்ணியிருக்கோம் மந்த் எண்டில். ரெஸ்டாரண்ட்டு கூட ப்ரோ போதுமா? ரெஸ்டாரண்ட்டில் என்ன மாதிரி? நார்மலாக நம்ம ஏதாவது ஓயோவா அது ரூம்டா, அது கூட ஸ்வைப் பண்ணலாம். அடிக்கடி ஓயோ போவீங்களா? ரகுராம். ஓகே, கிரெடிட் கார்டு பற்றி தெரியுமா? எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நம்ம சேலரியிலேருந்து நம்ம போயிட்டு கேட்கலாம், பேங்க்கில் போயிட்டு கிரெடிட் கார்டு மாதிரி நம்மளும் கேட்கலாம், இல்லை அவங்களும் ஃபோன் பண்ணி டார்ச்சர் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நம்ம சேலரி இப்போ ஒரு 20,000 வாங்கினா உங்களுக்கு லிமிட் 1 லட்ச ரூபா வரையும் தரும், அந்த மாதிரிலாம் தருவாங்க. இது கிரெடிட் கார்டை பொறுத்த வரைக்கும் நம்ம முன்கூட்டியே நம்ம அவசரத்துக்கும் யூஸ் பண்ணுறவங்க இருக்காங்க. சில பேர் வந்து ஆடம்பர செலவுக்கு இஎம்ஐ யூஸ் பண்ணுறவங்க இருக்காங்க. நான் என்னை பொறுத்த வரைக்கும் என்கிட்ட கிரெடிட் கார்டு கிடையாது. ஏன்னா தெரிஞ்சு என்கிட்ட கிரெடிட் கார்டு கிடையாது. ஏன்னா தெரிஞ்சே கடன் வாங்க போகிறோம், எதுக்கு கடன் வாங்கணும், அந்த காரணத்தினால நான் வாங்காமல் இருக்கேன். எங்கள் அம்மாவும் இஎம்ஐலாம் எதுவும் வாங்க தேவையில்ல, கிரெடிட் கார்டெலாம் யூஸ் பண்ணக்கூடாது, அது மாதிரி சின்ன வயசுலேருந்தே சொல்லி இது பண்ணியிருக்காங்க. ரெடி கேஷே பண்ணிடுங்க. ஆமாம், மேக்ஸிமம் ரெடி கேஷு. கிரெடிட் கார்டு எப்படி நம்ம கிரெடிட் கார்டுனா டெபிட் கார்டு மாதிரி தான் அதுவும் ஒரு கார்டு, ஓகேங்களா? கிரெடிட் கார்டுன்றது அன்செக்யூர்ட் லோன், ஓகேங்களா? நம்மளுக்கு அது வந்து நம்ம எவ்வளோ வேணால் எடுத்து ஸ்வைப் பண்ணிக்கலாம், நம்மளுக்குன்னு ஒரு லிமிட் கொடுப்பாங்க, எடுத்துக்கலாம். கிரெடிட் கார்டுனா யூஸ்னால் இப்போ நம்மக்கிட்ட காசு இல்லாத போது, நம்மக்கிட்ட மந்த் இல்லை மந்த் ஸ்டார்டிங்லேயே காசு இருக்காது. காசு இல்லாத போது அதை வச்சு ஸ்வைப் பண்ணிக்கலாம். பெட்ரோல் போட்டுக்கலாம், இது மாதிரி எங்கன்னா ஷாப்பிங் போகலாம், ட்ரெஸ் எடுத்துக்கலாம், மெடிக்கல் ஷாப்பில் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கிரெடிட் கார்டு இருக்குது. ஏன்னா பேங்க் நம்மளுக்கு காசு தருது, அது ஒரு லிமிட் கொடுத்துருக்கோம். நம்ம சேலரி பேஸ் பண்ணி எனக்கு லிமிட் கொடுக்கும். ஒரு 30,000லேருந்து 50,000, 60,000, 1 லட்சம், அது பேஸ் பண்ணி அதை வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ப்ரோ என் சைட்டில் பார்த்தீங்கன்னா மந்த் எண்ட்லலாம் நல்லா யூஸ் ஆகும் ப்ரோ. பெட்ரோலுக்கு அதுக்கெலாம் நல்லா யூஸ் ஆகும். தமிழே சொன்னால் கடன் அட்டை, இதுவும் ஆல்மோஸ்ட் லோன் மாதிரி தான். லோன் வந்து நீங்கள் வந்து ரீபேமெண்ட் பண்ணிடணும் இமீடியட்டாக. இதில் ஒரு பெரிய அட்வான்டேஜ் இருக்குது, ரொம்ப பேருக்கு தெரிஞ்சிருக்கா இல்லையான்னு தெரியல. 47 days கிரெடிட் பீரியட். நீங்கள் எவ்வளோ, ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட லிமிட் வந்து ஒரு 1 lakh 1.5 lakhs அந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் 1.5 lakhsக்கும் யூஸ் பண்ணிவிட்டு கிட்டத்தட்ட 47 நாள் ஒரு பைசா கூட வட்டி இல்லாமல் திருப்பி பேமெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த செலவுமே இருக்காது. நான் யூஸ் பண்ணல. இல்லை, நான் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணேன், இப்போ யூஸ் பண்ணுறது. எதனால் பிரச்சனை வந்துச்சா? இல்லை எக்ஸ்ட்ரா சார்ஜஸ்லாம் போடுறாங்க, அதனால் தேவைப்படலை எனக்கு, அதனால் நான் யூஸ் பண்ணுறது. என்ன மாதிரி எக்ஸ்ட்ரா சார்ஜஸ்லாம் யூஸ் பண்ணாங்க? கன்சல்டன்சி சார்ஜு, அப்புறம் லேட் பேமெண்ட்டு. நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணோன்னா ஒன்றும் ப்ராப்ளம் வராது. ஆடம்பரமாக யூஸ் பண்ணுறவங்களுக்கு அவங்களுக்கு தேவைப்படும். இப்போ ஏன்னா ஷாப்பிங் போகிறது, ஏன்னா ரெஸ்டாரண்ட் போகிறது, அது மாதிரினா வந்து நம்மக்கிட்ட இப்போ பட்ஜெட்டு லோவாக இருந்ததுன்னா இது ஸ்வைப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமேட்டு நம்ம சேலரி வந்ததோ ஃபண்ட் என்ன வந்துன்னா கூட அது ரொட்டேஷன் பண்ணிக்கலாம். அதனால யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கிரெடிட் கார்டு. ஓகே, இப்போ கிரெடிட் கார்டு வந்து ஆடம்பரமாக இருக்கிறவங்களுக்கு மட்டும் கிரெடிட் கார்டு தேவைப்படுதுன்றீங்க? ஆமாம், அப்படி கூட சொல்லலாம். ஃப்ரெண்டுக்கு வந்துட்டு ஏதாவது பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிப்பாங்களா கிரெடிட் கார்டு மூலிமா? அது என்ன மாதிரி பிரச்சனை? என்ன மாதிரி பிரச்சனைனா, இப்போ 1 லட்ச ரூபா அவனுக்கு லிமிட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 1 லட்ச ரூபாய்க்கு அவன் வாங்கிடுவான். ஒரு ஐஃபோன் 70,000க்கு வாங்குறான். அது போக இந்த ஹெட் கேப்பு, பூம் கேப்பு அந்த மாதிரி ஒரு 30,000க்கு வாங்குறான்னு வச்சுக்கோங்களேன். அவன் மந்த்லி வந்து அவனால் பே பண்ணுற தாண்டி அவனோட டெய்லி எக்ஸ்பென்சஸ் இருக்கும்ல, அதெல்லாம் வந்து அவன் லேக் ஆகிற மாதிரி இருக்கும். அவன் அதை செலவு பண்ண முடியாத அளவுக்கு. அதான் ப்ரோ, வித்த தெரிஞ்சவன் யூஸ் பண்ணி கரெக்டாக வித்த தெரிஞ்சு யூஸ் பண்ணி கட்டினானா கரெக்டாக மெயின்டைன் பண்ணலாம். வித்த தெரியாதவங்க எடுத்துகிட்டு போயிட்டு ஸ்வைப் பண்ணிவிட்டு, இப்போ இந்த கொரோனா வந்தது, எவ்வளோ பேர் பாதிக்கப்பட்டாங்க. அதனால் அவங்களுக்கு சிவில் அஃபெக்ட் ஆச்சு, அவங்களால கட்ட முடியல. இப்போ எவ்வளோ பேர் சிவில் அஃபெக்ட் ஆகிட்டு இப்போ எனக்கு க்ளோஸ் பண்ணி கொடுங்க அப்படி சொல்லி சுற்றிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி இருக்காங்க. அது வித்த தெரிஞ்சவங்க யூஸ் பண்ணிட்டு கரெக்டாக கட்டுறவங்களும் இருக்காங்க, ரொம்ப பேர் இருக்காங்க. என்ன மாதிரி பிரச்சனை சரி? ஏதாவது இல்லை இதே மாதிரி பிரச்சனை தான். மினிமம் பேலன்ஸ் மட்டும் கட்டுறது. ஈவன் சில சமயம் அந்த மினிமம் பேலன்ஸையும் கட்டாமல் விட்டாங்கன்னா தான் அது இதை விட பெரிய பிரச்சனை. மினிமம் பேலன்ஸை கட்டாமல் விட்டாங்கன்னா அதுக்கு ஒரு சார்ஜ் போட்டு டோட்டல் அமௌண்ட்டுக்கும் 36% போட்டுருவாங்க. ஸோ அவங்க கட்ட சொல்கிற நேரத்தில் ப்ராப்பராக கட்டிட்டோன்னு வச்சுக்கோங்களேன்,
நம்மளுக்கு பிரச்சனை கிடையாது. இந்த கிரெடிட் கார்டை பொறுத்த வரைக்கும் நிறைய அட்வான்டேஜஸும் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. அதை நம்ம அட்வான்டேஜஸ்லாம் சொல்லியிருக்காங்க. அட்வான்டேஜஸை பொறுத்த வரைக்கும் இந்த நோ காஸ்ட் இஎம்ஐன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, அந்த விஷயம் அந்த ஒரு குறிப்பிட்ட மந்த், இந்த 6 மந்த்து 4 மந்த்து அதுக்குள்ளே நம்ம பே பண்ண முடியும் அப்படின்ற பட்சத்தில் வந்து நம்ம அதை ஸ்வைப் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அது போக இன்ட்ரெஸ்ட் சில இதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் நிறையா இருக்கும், சில பொருட்கள்லாம் நிறையா இருக்கும் இன்ட்ரெஸ்ட்டு, அதுக்கெலாம் தேவையில்லாமல் யூஸ் பண்ண தேவையில்ல நான் நினைக்கிறேன். சிபில் ஸ்கோர் நல்லா இன்க்ரீஸ் ஆகும் ப்ரோ கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணால், ரொம்ப நல்லா இன்க்ரீஸ் ஆகும். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணோன்னா நம்மளுக்கு பிஎல்லாம் ஆஃபர் பண்ணுவாங்க, பிஎல்லாம் ஆஃபர் வரும். இல்லை இப்போ தான் எல்லா ஆன்லைனுக்கும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். மூவி டிக்கெட் புக் பண்ணுறதுலேருந்து வேறு ஏதாச்சும் பெட்ரோல் எனி ஆன்லைனோ ஆஃப்லைனில் பண்ணுறது கூட எல்லாத்துக்குமே இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே சார். இப்போ சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா இதில் டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. அது என்ன பண்ணிங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஒரு 40,000க்கு நீங்கள் செலவு பண்ணியிருக்கீங்க, அந்த பில் ஜென்ரேட் ஆகிற டேட்டில் வந்து ஒன்று நீங்கள் 40,000 கட்டணும், இல்லைனா மினிமமாக 4,000 ரூபாய் 10% தான் போடுவான். 4,000 ரூபாய் கட்டினா போதுன்னு சொல்லுவான். அந்த நேரத்துக்கு நீங்கள் 4,000 மட்டும் கட்டினீங்கன்னா மொத்த அமௌண்ட்டுக்கு சேர்த்து 36% போடுவானுங்க. இதுவும் எல்லா கிரெடிட் கார்ட்லேயும் உண்டு. ஸோ பில் ஜென்ரேட் ஆகுறப்ப அதில் போட்டிருக்க டோட்டல் அமௌண்ட்டை நீங்கள் கட்டிட்டீங்கன்னா இதனால் எந்த பாதிப்பும் இல்லை. நீங்கள் மினிமம் அமௌண்ட் மட்டுமே கட்டிகிட்டு இருந்தீங்கன்னா வாழ்நாள் ஃபுல்லாக நீங்கள் மினிமம் அமௌண்ட் மட்டும் தான் கட்டிகிட்டு இருப்பீங்க. அதுதான் உங்களுக்கு பெரிய டிஸ்அட்வான்டேஜ். இது வரைக்கும் டிஸ்அட்வான்டேஜ்னு அதை பார்த்ததில்லை, அதனால் எனக்கு அவ்வளோ தெரியல. ஓகே ஓகே. இப்போ உங்கள் சைட்லேருந்து எல்லாமே ப்ளஸ்ஸாகவே இருக்குது. நான் கரெக்டாக யூஸ் பண்ணுறேன், அதனால் எனக்கு ப்ளஸ்ஸாக தெரியுது. இப்போ நம்ம வாங்கி ஒன்று பிஸ்னஸ் பண்ணுறோம், ஏதோ கிரெடிட் கார்டை ஸ்வைப் பண்ணுறோம், ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்கோம், கிரெடிட் கார்டை ஸ்வைப் பண்ணுறோம், ஒரு லிமிட் நம்மளுக்கு அதிகமாக இருக்குது, நம்ம ஸ்வைப் பண்ணிட்டோம், அந்த பிஸ்னஸில் போட்டு ஃபண்டை போட்டோம், பிஸ்னஸ் லாஸ் ஆகிடுச்சு, அவனால் கட்ட முடியல. பஜாஜ் இதில் வாங்கி வச்சுருந்தாங்க. என்ன ஆச்சுன்னா எங்கள் அப்பா மந்த்லி பே பண்ணிவிடுவாங்க. லாஸ்ட்டு மந்த் எங்கள் ஊரில் இது திருநெல்வேலியில் நடந்தது, சொந்த ஊர் திருநெல்வேலி. அங்கே என்ன ஆச்சுன்னா சரி ரெகுலராக வர்றவங்க தானே சொல்லிட்டு எங்கள் அப்பா பில்லு வாங்காமல் விட்டார் ஒரு மாதத்துக்கு. அந்த மந்த்துக்கு வந்து அவர் என்ன பண்ணார்னா அப்டேட் பண்ணாமல் விட்டார். அந்த காசெல்லாம் எடுத்துகிட்டு ஓடிட்டாரா என்னன்றது தெரியல. அந்த மாதிரி சிச்சுவேஷன் ஆயிடுச்சு. அப்புறம் எங்கள் அப்பா நான் தான் கட்டிட்டேன், கட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 வருஷமாக கட்டாமல் இருந்தார். அதுக்கு அவங்க எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் போட்டு ஒரு 7,000 ரூபாய் இஎம்ஐ பே பண்ண வேண்டியதாக இருந்தது. 43,000 கிட்ட வரையும் அவங்க எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் போட்டு இது பண்ணிட்டாங்க. ஆனால் அவங்க சொல்கிறதும் கரெக்ட் தான். 7,000 ரூபாயிலிருந்து 43,000 ரூபாய் வந்து. ஆமாம், அது 4 வருஷமாக பே பண்ணாமல் இருந்தனால. நீங்கள் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுறீங்க, என்னென்ன மாதிரி யூஸ்லாம் உங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு கிரெடிட் கார்டு? இப்போது எனக்கு மொபைல் எடுக்கணும், இப்போ என்னால் ஃபுல் அமௌண்ட் கட்டி எடுக்க முடியாது, அதனால் கிரெடிட் கார்டை வாங்கிட்டு அதை நான் இஎம்ஐ போட்டுக்கணும். 6 மாதம் 9 மாதம் போட்டு அதை வச்சு இஎம்ஐ எடுத்துக்கலாம். அதுக்காக தான் நான் கிரெடிட் கார்டு. இப்போ மற்றவங்கிட்ட போய் நிற்க வேணாம்ல, நம்மக்கிட்ட இருந்தால் நம்மளே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வீட்டுக்கு தான் வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜு இது கூட நம்ம வாங்கிக்கலாம் இஎம்ஐயில். அது மாதிரி இப்போ ஆடி ஆஃபரு இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் டைம்லாம் வந்து நம்மளுக்கு கேஷ்பேக் தருவோம். 10% 5% கேஷ்பேக் வரும். அதை வச்சு நம்ம ஸ்வைப் பண்ணி எடுத்துக்கலாம். கிரெடிட் கார்டு நாங்கள் வந்து நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவோம் ப்ரோ. முக்கியமாக கவர்மெண்ட்டு பாரில் யூஸ் பண்ணியிருக்கோம், நிறையா வாட்டி ஸ்வைப் பண்ணியிருக்கோம். மந்த் எண்டில் நம்மளுக்கு அங்கே தான் முக்கால்வாசி ஸ்வைப் பண்ணுவோம். அதுக்கப்புறம் பாரில் தான். அதுக்கப்புறம் பார்த்து ஷாப்பிங்லாம் வந்து அந்தளவுக்குலாம் யூஸ் பண்ண மாட்டோம். அதனால் நம்மளுக்குள்ள ஷாப்பிங் போனால் யூஸ் பண்ணுவோம். பொண்ணுங்க கூட போனால் அந்த ஷாப்பிங்லலாம் போய் யூஸ் பண்ணுற சீன்லாம் இருக்காது நம்மளுக்குள்ள. முக்கியமாசி எங்களுக்கு யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டு கவர்மெண்ட் அரசு பாரில் மட்டும்தான் நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கோம். மட்டும் தான் யூஸ் பண்ணுறீங்க? ஆமாம். ரெஸ்டாரண்ட்டு கூட ப்ரோ போதுமா? ரெஸ்டாரண்ட்டில் என்ன மாதிரி? நார்மலாக நம்ம ஏதாவது ஓயோவா அது ரூம்டா, அது கூட ஸ்வைப் பண்ணலாம். அடிக்கடி ஓயோ போவீங்களா? ஓய கூட ஸ்வைப் பண்ணலாம் ப்ரோ. கிரெடிட் கார்டு என்ன ரெஸ்டாரண்ட் போய் சாப்பிட்றதுக்கு, பெட்ரோலில் இது பண்ணுறதுக்கு, ஸ்விக்கி அந்த மாதிரி இது, வேறு ஆன்லைன் பர்ச்சேஸ் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணியிருக்கேன். அப்புறம் ஐஆர்சிடிசி புக் பண்ணுறது எல்லாத்துலேயும் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி. ஓகே சார். இப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது கிரெடிட் கார்டு? நிச்சயமாக யூஸ்ஃபுல்லாக இருக்குது. யூஸ்ஃபுல்லாக இருக்குது. உங்களுக்கு எந்த மாதிரி டிஸ்அட்வான்டேஜும் எந்த பிரச்சனையும் இல்லை. அதனால் இது தெரிஞ்சுக்கிட்டால் வந்து டிஸ்அட்வான்டேஜை நம்ம ஓவர் கம் பண்ணலாம். தெரியாத வரைக்கும் அது வந்து நம்மளை ஒரு கடன்காரன் மாதிரி தான் வச்சுருக்கோம். தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் ப்ராப்பராக. அதே மாதிரி கிரெடிட் கார்டு வாங்க போகிறீங்கன்னா ஒரு 16 பக்கத்தில் சைன் பண்ணுவீங்க. அந்த 16 பக்கத்தையும் படித்து சைன் பண்ணாங்கன்னா அது அவங்களுக்கு தெளிவாக புரியும். 16 பக்கத்துக்கு படிக்காமல் நான் பாட்டு ஏதோ சைன் பண்ண சொல்கிறாங்கன்னு சைன் பண்ணேன்னா அதில் என்னென்ன இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது. என்னென்ன எழுதிருப்பாங்க ப்ரோ 16 பக்கத்தில்? அந்த 16 பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இயர்லி சார்ஜஸ் ஆட் பண்ணுவாங்க, இன்சூரன்ஸ் ஆட் பண்ணுவான்னு போட்டிருப்பாங்க. அதெல்லாம் அவங்க படிக்க மாட்டாங்க. டீம்ஸ் அண்ட் கண்டிஷன் அந்த 16 பக்கத்தையும் நம்ம படிக்கணும். அது படித்து பார்த்துட்டு அவங்க தெளிவாக நம்ம அந்த 16 பக்கத்தையும் படித்து பார்த்துட்டு கொஞ்சம் சைன் பண்ணாங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஓகே ஓகே. கொஞ்சம் தெளிவாக வந்து படித்து பார்த்துட்டு நீங்கள் அதை வாங்குங்க சரிங்களா? சைன் போடுறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி 16 பக்கமாக ப்ரோ 16 பக்கத்தையும் படிச்சுட்டு சைன் பண்ணுங்க ஓகேங்களா?